ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீலேகா ஆகாஷ். நேற்று நாம் பஸ் ஜர்னியை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நாம் ட்ரெயின் ஜர்னியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஊரில் லண்டனில் ட்ரெயின் எப்படி புக் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். To Trainline app, it will be in App Store. Trainline app. So you just need to click on it. Trainline app. So here, you will get this information. இந்த information கிடைக்கும். From station to station. உதாரணத்துக்கு நான் ஹவுன்ஸ்லேருந்து இங்கேட்டு வந்து வே பிரிட்ஜ் போகிறேன். இங்கே வந்து 2 டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். சிங்கிளும் புக் பண்ணலாம், ரிட்டர்னும் புக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 1 பீப்புள்னால் 1, 2னா 2 புக் பண்ணிவிட்டு டன் கொடுத்தோன்னா வந்துடும். ஸோ ஃபைன் டைம் அண்ட் ப்ரைஸஸ்ன்னு இருக்குது. இது கிளிக் பண்ணோன்னா யூ கோ டு த நெக்ஸ்ட் பேஜ். You didn't on your Wi-Fi. Oh, sorry. எல்லாம் பண்ணி Wi-Fi. Okay. So I just on the Wi-Fi. இப்போ ஸோ இங்கே வந்து ரிட்டர்ன் டேட் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு நான் வந்து கிவிங் சம் டேட் ஒரு 3 o'clock கொடுக்குறேன் வச்சுக்கோங்க. 3 o'clock கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அவுட் பவுண்ட் வந்து டுடே, இப்போ கிளம்ப போகிறது அவுட் பவுண்டு. ரிட்டர்னு எத்தனை மணிக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த டைமிங் இது. இப்போ அவுட் பவுண்டுன்னு சொல்லிட்டு இப்போ நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 10 மணிக்கு போடுவேன். 10:45. இப்போ டைம் 9:45. 10:45க்கு ட்ரெயின் புக் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா 10:45 போட்டுட்டு டன் கொடுக்கணும். அவுட் பவுண்டுங்கிறது சிங்கிள். சிங்கிள். ஸோ ரிட்டர்ன் கொடுத்தா 2 ways புக் பண்ணிக்கலாம். ஸோ அவுட் பவுண்டஸ் வந்து சிங்கிள், ரிட்டர்ன் வந்து 2 way. இது போட்டுட்டு ஃபைன் டைம் அண்ட் ப்ரைஸஸ்ன்னு கொடுத்தோன்னா யூ வில் கெட் த இன்ஃபர்மேஷன். இங்கே பாரு என்ன எத்தனை மணிக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு பாரு. ஓகே ஓகே. இங்கே போய்ட்டு உனக்கு உனக்கு எந்த டைம் உனக்கு இதுவாக இருக்கோ கன்வீனியன்ட் இருக்கோ அந்த டைம் நீ செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ 12 o'clock வச்சுக்கோங்க. 12 o'clock நீ இதை செலக்ட் பண்ணிட்டோம்னா இது இப்போ ரிட்டர்ன் இப்போ வந்து 12 o'clock வந்து இங்கேருந்து போகிறதுக்கு. ஸோ ரிட்டர்ன் எத்தனை மணிக்கு புக் பண்ணிக்கிறது அதையும் நீ இது பண்ணிக்கலாம். இப்போ 3 மணிக்கு நான் வந்து ரிட்டர்ன் வரேன்னு நினச்சேன்னா 3 மணிக்கு புக் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இங்கே இருக்குது ஈவினிங் அவுட் ரிட்டர்ன் சீப்பஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டோம்னா வில் கோ டு த இந்த பேஜுக்கு போவோம், பேமெண்ட் பேஜுக்கு போவோம். அங்கே போய்ட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு இது பண்ண வேண்டியது தான். நம்ம வந்து பே பை கார்டு, பே வித் பேபால் எல்லாம் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஆயிஸ்டர் கார்டு வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. ஆமாம், ஆயிஸ்டர் கார்டு காஸ்ட்லி. இப்போ வந்து 19 pounds வர இடத்துல வந்து 20-25 pounds போகும். ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறது கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், புக் பண்ணிகிட்டே போய்டுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆமாம். இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரெயின் வந்துட்டு. செம்ம குளிர். நான் வர்ற டைமில் வந்துட்டு அப்படியே வந்து நான் ஜர்க்கினெல்லாம் போட்டுட்டு தான் வந்தேன். முன்னாடியே புக் பண்ணதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ட்ரெயினில் அப்படியே ஏறிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் தான். மழை வந்து தூறல் போட ஆரம்பிச்சிடுச்சு நான் வந்து ஒரு ரவுண்ட் போகிற டைமில். நீங்கள் ஆயிஸ்டர் கார்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து ஆயிஸ்டர் கார்டு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நாம் வந்துட்டு இந்த மாதிரி புக் பண்ணிவிட்டு போயிட்டோம்னா வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஆயிஸ்டர் கார்டில் திருப்பி காசு போட்டுகிட்டே இருக்கணும் இல்லையா, அதனால் வந்து இருக்கிற காசெல்லாம் வந்து ட்ரெயினுக்கே யூஸ் பண்ணிட்டோன்னா திருப்பி ரீசார்ஜ் பண்ணிக்க வேண்டியது தான். எத்தனை தடவை வேணால் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ வந்து நான் வந்து லண்டன் சிட்டியை விட்டு வெளியே போயிட்டுருக்கேன். ஈஸ்ட் லண்டன்லேருந்து லண்டனுக்கு வெளியே சரே அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்து நான் வந்து போயிட்டுருக்கேன். அந்த பிளேஸ்க்கு தான் நான் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய், டேக் கேர், see you all in the next video.